டைப்போகிராஃபி டைப்போகிராஃபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்ட், ஒரு டெக்னிக், ஒரு ரீடருக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை ரீடபிளாகவும் தெளிவாகவும், ரீடபிள்னா படிக்கிற மாதிரி ஓகே தெளிவாகவும் டிஸ்பிளே பண்ணும்போது விஷுவல் அப்பீலிங் ஓகே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் வந்து டைப்போகிராஃபி. டிசைனில் ஒரு முக்கியமான எலிமெண்ட் தான் வந்து டைப்போகிராஃபி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் முக்கியமான விஷயம் டைப்போகிராஃபி. ஓகே, ஸோ இப்போ ஒரு டிசைன், ஒரு டைப்போகிராஃபி என்ன கன்வே பண்ணோம் அப்படின்னா எமோஷன்ஸ் கன்வே பண்ணோம், அப்புறம் வந்து மெசேஜஸ் கன்வே பண்ணோம். அது எப்படி எமோஷன்ஸ் அப்புறம் மெசேஜஸ் கன்வே பண்ணோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை ஒன்று காட்ட போகிறேன். என்ன அப்படின்னா டிசைனிங்கில் டைப்போகிராஃபிக் போஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டைப்போகிராஃபிக் போஸ்டர்ஸா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டிசைனில் முக்கியமான விஷயம் இதெல்லாம் போஸ்டர் மேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா டைப்போகிராஃபி யூஸ் பண்ணியே வந்து இவ்வளோ விஷயத்தை காட்டலாமா அப்படின்னீங்கன்னா காட்டலாம். அதில் என்னன்னா டைப்போகிராஃபிக் போஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டர்ஸ் டிசைன். அது என்னன்னா இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டில் உங்களுக்கு எமோஷன்ஸும் கன்வே ஆகுது, சொல்ல வர மெசேஜும் கன்வே ஆகுது, ரீடரால் புரிஞ்சிக்கவும் முடியுது, விஷுவல் அப்பீலிங்காகவும் இருக்குது, அதுக்கப்புறம் ரீடபுளாகவும் இருக்குது, எமோஷன் கனெக்டும் இருக்குது. இந்த மாதிரி டைப்போகிராஃபிக் போஸ்டர்ஸ்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் கோட்ஸ், அதுக்கப்புறம் நார்மல் போஸ்டர் டிசைன்ஸ்லேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்விடேஷன் அந்த மாதிரி விஷயத்துலேயே வந்து டைப்போகிராஃபிக் போஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைப்போகிராஃபி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி போஸ்டர்ஸ் நீங்கள் வந்து நிறைய பார்த்து நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னன்னா டைப் ஃபேஸ் அப்புறம் ஃபாண்ட். இது ரெண்டுமே என்ன வித்தியாசம் அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது டைப் ஃபேஸ், அது வந்து ஃபாண்ட் கிடையாது. எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம், என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா என்ன டைப் ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கணும். குழப்பமா இருக்கா? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா டைப் ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் இதெல்லாம் வந்து டைப் ஃபேஸ். ஓகே, ஃபாண்ட்னா என்ன அர்த்தம்னா டைம்ஸ் நியூ ரோமனில் தின், ரெகுலர், இட்டாலிக், போல்டு, மீடியம் இப்படிலாம் வருது இல்லை டைம்ஸ் நியூ ரோமனில், அதெல்லாம் தான் ஃபாண்ட். ஓகே, டைம்ஸ் நியூ ரோமன்றது டைப் ஃபேஸ், அதில் வர ஸ்டைல்ஸ், எஃபெக்ட்ஸ் அப்புறம் வெயிட், இது மூணு தான் வந்து ஃபாண்ட். ஸ்டைல்னா என்ன, இட்டாலிக் அப்படின்னு வருது இல்லை, அது வந்து ஸ்டைல். வெயிட்னா என்ன அர்த்தம்னா தின், ரெகுலர், மீடியம், போல்ட் இதெல்லாம் வந்து வெயிட். ஸோ இதெல்லாம் வந்து தான் ஃபாண்ட்டை குறிக்கும். ஃபாண்ட்னா என்ன அர்த்தம், டைம்ஸ் நியூ ரோமனில் வர வெயிட் அண்ட் ஸ்டைல்ஸ் மீன்ஸ் தின், இட்டாலிக், போல்ட், மீடியம் இதெல்லாம் தான் ஃபாண்ட். டைம்ஸ் நியூ ரோமன்றது டைப் ஃபேஸ். இப்போ உங்களுக்கு தெளிவாக டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஓகே, இதுலேயே சான்ஸ் செரிஃப், செரிஃப் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகே, சான்ஸ் செரிஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டீங்க, ஏ லெட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஏ லெட்டரில் கீழே வந்து எந்த ஸ்ட்ரோக்கும் இருக்காது. மீன்ஸ் செரிஃப் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ லெட்டரில் சைடில் குச்சி மாதிரி இருக்கும், ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கும், அதெல்லாம் தான் செரிஃப் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்குது சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட்ஸ் அப்படின்னுவாங்க. இது ஏன் நீங்கள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் டைப் ஃபேஸ் சொல்லக்கூடாது? ஏன்னா இந்த சான்ஸ் செரிஃபும் சில டைப் ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும், எல்லா டைப் ஃபேஸ்லையும் இருக்காது. அதனால தான் இது வந்து ஃபாண்ட், இது ஒரு ஸ்டைல் மாதிரி. ஓகே, ஸோ டைம்ஸ் நியூ ரோமனில் இந்த சான்ஸ் செரிஃப் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஏரியலில் இந்த சான்ஸ் செரிஃப் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஓகே, இதுதான் வந்து சான்ஸ் செரிஃப்க்கும் இருக்கிற ஃபாண்ட் டிஃபரன்ஸ். புரியுதா? இதுதான் வந்து டைப்போகிராஃபியோட முக்கியமான விஷயம். I hope you enjoyed the video. Thank you.